உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆவி நிறுவனத்தில் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2018 நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு OMC ஆவின் SFA recruitment.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட், அதாவது இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு, அதாவது 25/6/2018 மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 16/7/2018. அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் PDF ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா HSC 12th, அதாவது 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா ITI எந்த ட்ரேட்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் தமிழ், அதாவது தமிழை ஒரு பாடமாக நீங்கள் 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி படிக்கலைன்னா அவங்க இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே TNPSC கண்டக்ட் பண்ண தமிழ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 275 வேக்கன்சிஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதைப்படி பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் யூனிட் அட் சென்னை, அதாவது 152 வேக்கன்சிஸ் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்தில் இருக்க ஆவி நிறுவனத்திற்கு 152 வேக்கன்சிஸும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு 35, ஊட்டிக்கு 35, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் ஒரு 11 வேக்கண்ட்டும், புதுக்குடியில் ஒரு 33 வேக்கண்ட்டும் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் வேக்கன்சிஸ், அதாவது கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சிஸ் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த 275 வேக்கன்சியும் கேஸ்ட் வைஸ் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு, அதாவது சில கேட்டகரிக்கு அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க, டெஸ்டிடியூட் விடோ, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களாம் எங்கே எந்த அத்தாரிட்டி கேட்டால் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீடம் போய்ட்டுனா தாசில்தார் கிட்ட ஆஃபீஸில் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக எந்த அத்தாரிட்டிக்கு நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கூட இந்த சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் கேட்டகரி மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் SCAக்கு 35, SCக்கும் 35, STக்கும் 35 சொல்லியிருக்காங்க. MBC DNCக்கும் 32, BC கேட்டகரிக்கு 32, அப்புறம் BC முஸ்லீமுக்கு 32, OC கேண்டிடேட்ஸ் 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் விடோ அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு, அதாவது 25/6/2018 அன்றைக்கு இந்த வெப்சைட்டில் தொடங்குது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா OC, BC முஸ்லீம், MBC DNC கேண்டிடேட் 100 ரூபா ப்ளஸ் 18% GSTன்னு சொல்கிறேன். இந்த நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/SC கேண்டிடேட்ஸ் 50 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம்
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸ் ப்ரிஸ்கிரைப் ஃபார் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஐடிஐயில் என்னென்ன மார்க்ஸ் கேடரில் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அதுக்கான கேட்டகரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க்லேருந்து மேக்ஸிமம் மார்க் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருங்க. நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் படிச்சு அதுக்கான வெயிட்டேஜ் அட்டெம்ப்ட் 1க்கு எவ்வளோ மார்க்ஸ் அவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு 8 சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துரு. அதுக்கு நீங்கள் இந்த கைட்லைன்ஸ் டு அப்ளைன்னு இருக்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளைக்கு, அதாவது 25/6/2018 ஸ்டார்ட் ஆகி 16/7/2018 முடியுது. நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்தெந்த ஃபீல்டில் வந்து என்னென்ன ஃபில் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிளியராக நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாமே புரியும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சைஸில் வந்து உங்களோட, அதாவது அப்லோட் யுவர் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் யுவர் போட்டோன்னு போட்டு சைஸ் வந்து less than 50 KB அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தா என்னென்ன பண்ணணும், நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு வாட்டி பொறுமையாக படிச்சுட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் ஆன்லைனில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் இன்கேஸ் வந்து அதை ஜென்ரேட் எடுக்க மறந்துட்டிங்கன்னா உங்கள் லாகின், அதாவது உங்கள் லாகின் ஐடி வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் நம்பர் தான் லாகின் ஐடும், அதுக்கான பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.